பெரிய யூடியூப் சேனல் இவ்ளோ இன்டர்வியூஸ் எடுத்துருக்காங்க. தே ஷுட் கன்சிடர் யாரை இன்டர்வியூ எடுக்கணும், யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்க கூடாது. அதை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இங்க நம்ம ஊர்ல நிறைய டேலண்டடான பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இந்த சிங்கிங் சம்திங் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து டேலண்டடா இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்க கூப்பிடாம என்ன அவங்க கூப்பிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்க ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு சிங்கிங் டேலண்ட் இருக்க ஒரு பொண்ணு, ஒரு டான்சிங் டேலண்ட் இருக்க பொண்ணு, ஒரு ஆக்டிங் டேலண்ட் இருக்க பொண்ணு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அந்த பொண்ணுக்கு சான்ஸ் கிடைத்து she can change her whole life. கரெக்டா? But they chose to interview me. இவங்களே தெளிவா சொல்றாங்க, டேலண்டடான பர்சன்ஸை கூப்பிடாம என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க அப்புறம் என்ன நீங்க வந்த இவங்க இன்டர்வியூ சேனல்ல இவங்களை கூப்பிட்ட உடனே மணிக்காக இவங்க போயிட்டு அங்க நல்லா கண்டபடி எவ்வளோ மோசமா பேச முடியுமோ அவ்வளோ டீப்பா பேசிடுவாங்க. அது பேக் ஃபயர் ஆன உடனே இன்டர்வியூ கூப்பிட்ட சேனல்ஸ் அவனுக்கு மேல தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவனுங்க மேல மட்டும்தான் தப்பு இருக்கா அப்படின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு இவ்வளோ தெளிவா இப்ப பேசுறீங்கல்ல, இது இன்டர்வியூ கூப்பிடும் போது இல்லப்பா நானும் ஒரு இதுவே இல்லப்பா, நல்லா வேஸ்ட், எனக்கு டேலண்டே இல்லை, என்னெல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க, அவங்களுக்கு கூப்பிட வேண்டியதானே அப்படின்ட்டு அப்பயே சொல்லாம கூப்பிடும்போது மணிக்காக நீங்க அப்பெல்லாம் போயிட்டாங்க எதெல்லாம் பேசக்கூடாதோ அது எல்லாத்தையும் பேசிவிட்டு இப்ப கடைசியில வந்து அது பேக் ஃபயர் ஆன உடனே நானா போலங்க மன்மதன் படத்துல வர மாதிரி அவன் கூப்பிட்டதுனால தான் நீ போன, உன் கூப்பிடலாம் நீ போயிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிட்டான் அதனாலதான் நான் போனேன், ஏன் மேல எந்த தப்பும் அப்படி இல்லை. மிஸ் அவன் தான் மிஸ் அப்படின்ற மாதிரி அவன் பக்கம் கேட்க அனுப்பிச்சு விட்டாங்க. அவனும் தப்பு பண்ணியிருக்கான் தான், ஆனா உங்க மேலேயும் தப்பு இருக்கு. அந்த தப்பை இவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. அவங்க மேல ஏதாச்சும் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அந்த ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்றது கேம் பிளே பண்ணி ஏதாச்சும் அழுது கிழுது கடைசியில அவங்க மேல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த ஒரு இவங்க பண்றது எல்லாத்தையும் அவங்க சிம்பு மாரி சில பேர் இருக்கானுங்கல்ல அவனுங்க வேணா நம்புவானுங்க. ஆனா நார்மலா இருக்க இப்போ எப்படி சொல்றது அவங்க சிம்பிள் இல்லாம நார்மலா வெளியேந்து ஒருத்தவனா பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது எதுவுமே நம்புற மாதிரியே இருக்காது. எல்லாமே எப்படி சொல்றது